தீவிரமடைகிறது வெப்பச்சலன மழை. குமரி கடல் அருகே புதிதாக காற்று சுழற்சி என்பது உருவாகப் போகிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மழை பெய்யாத பகுதி என்பதே கிடையாது. தமிழகம் முழுவதுமே, தென்னிந்தியா முழுவதுமே பரவலாகவே மிக கனமழை என்பது பெய்யப் போகிறது. மே மாதம் கோடை கால மாதமாய் மே மாதத்தில் இப்படி உட்பட்ட ஒரு மழை பெய்யுமா என்று அனைவரும் கேட்கக்கூடிய அளவிற்கு மிக மிக அதிகமான மழை என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உள்ளது. பொதுவாக மே மாதம் என்றாலே வெப்பச்சலன மழை உள் மாவட்டங்களுக்கு பெய்யும். கடலோர மாவட்டங்களுக்கு, கடலோர பகுதிகளுக்கு அவ்வளவாக இருக்காது. ஆனால் இந்த ஆண்டு காற்று சுழற்சி என்பது கடந்த 2014ஆம் ஆண்டு இதே போல் தான் நம்முடைய குமரிக்கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாகி மிக அதிகமான மழையை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே கொடுத்தது. அதேபோல் 10 வருடங்கள் கழித்து தற்போது மீண்டும் மே மாதத்தில் குமரி கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி என்பது உருவாகப் போகிறது. அந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரை தமிழகம் மட்டும் அல்லாமல் தென்னிந்தியா முழுவதுமே மிக சிறப்பான மழை என்பதை கொடுக்கப் போகிறது. பொதுவாக மே மாதத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை இல்லாது என்பது தற்போது கிடையாது. ஏனென்றால் தற்போது வடகிழக்கு பருவமழை போல தான் கிழக்கிலிருந்தால் மேகம் வரப்போகிறது. வரக்கூடிய 13, 14ஆம் தேதிக்கு பிறகு தற்போதே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வட மாவட்டங்களாக இருக்கட்டும், டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் மாவட்டங்கள் கிழக்கிலிருந்து மேகம் வர தொடங்கியிருக்கும். ஆங்காங்கே மழை என்பது கடலோர மாவட்டங்களில் தற்போதைய மழை என்பது பெய்து கொண்டுதான் இருக்கும். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை கவலையே வேண்டாம். மிக மிக அதிகமான மழை உள் மாவட்டங்களுக்கு, அனைத்து உள் மாவட்டங்களுக்கும், கொங்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டா கடலோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல ஒரு மிக அதிகமான மழை என்பது உள்ளது. எனவே அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது 12ஆம் தேதி வரை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் மழையை பொறுத்தவரை வெப்பச்சலன மழையாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில், பெரும்பான்மையான உள் மாவட்டங்களில், சரிங்களா, அனைத்து உள் மாவட்டங்களையும் எடுத்துக்கொண்டாலும் ஒரு சில இடங்களை ஒதுக்கிவிடும். ஏனென்றால் இது வெப்பச்சலன மழை ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் ஒதுக்கக்கூடிய பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒதுக்கக்கூடிய பகுதி என்பது இருக்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். 20ஆம் தேதிக்குள்ளே அனைத்து மாவட்டம் திருப்தியை தாண்டி மழை போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட மழை என்பது உள்ளது. எனவே தொடர்ந்து இனிதிருந்து கேட்டு வாருங்கள். 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சலன மழை பொறுத்தவரை தமிழகத்தின் அனைத்து உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்களிலும் மிக மிக அதிகமான மழையை பொறுத்தவரை பெய்து கொண்டிருக்கும். நேற்று கூட நம்ம தமிழகத்தின் தென் உள் மாவட்டங்களான, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தின் உள் மாவட்டமான கோவில்பட்டி, அது சுற்று வட்டார பகுதி, நெல்லை மாவட்டத்தின் சில பகுதிகள், கடலோர பகுதி தவிர்த்து நெல்லையோட உள்பகுதிகள், விருதுநகர் மாவட்டம், மதுரை என்று நேற்று தமிழகத்தின் பல்வேறு விதமான இடங்களில் கனமழை பிரித்து மேய்ந்து விட்டது. மிக மிக சிறப்பான மழை. அதே நேரத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்கள் தற்போது வரை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த மழையை பொறுத்தவரை 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மழை இருக்கும். கடலோர மாவட்டங்களிலும் 12ஆம் தேதி காற்று சுழற்சி உருவாவதுக்கு முன்னர் வரையும் கடலோர மாவட்டங்களில் மழை உள்ளது. கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை மாலைக்கு பிறகு இரவு, நள்ளிரவு, அதிகாலை, காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் இருக்கும். மற்ற தமிழகத்தில் பொதுவாக காற்று சுழற்சி உருவான பிறகு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை போல 24 மணி நேரமும் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 13 அல்லது 14ஆம் தேதி வாக்கில் நம்முடைய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார்வளைகுடா பகுதியில் காற்று சுழற்சி என்பது உருவாகிறது. இந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை எப்படி மழை பெய்யுமோ அதே போல் ஒரு அமைப்பை கொடுக்க போகிறது. கிழக்கிலிருந்து மேகம் வரும். தமிழகத்தின் கடலோர மாவட்டம் முழுவதுமே மிக கனமழை பெய்யும். அதே நேரத்தில் உள் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மிக கனமழை உள்ளது. ஓரிரு இடங்களில், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிதீவிர கனமழை கூட பதிவாகலாம். எனவே அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. 14ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தின் அனைத்து கடலோர மாவட்டங்கள், அனைத்து உள் மாவட்டங்கள், தமிழகம் முழுவதுமே போதும் என்றாலே மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. 14ஆம் தேதிக்கு பிறகு மழையிலும் பரப்பிலும் மழை என்பது கூடும், அளவிலும் கூடும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்குமே கிடையாது. இந்த காற்று சுழற்சியை பொறுத்தவரை குமரிக்கடல் அருகே உருவாகி மன்னார் வளைகுடா வழியாக அது பாக் ஜலசந்தி தமிழகம் ஊடாக ஏறி கேரளா, அரபிக்கடல் நோக்கி நகரும். அல்லது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அருகே நீடித்து தமிழகம் முழுவதுமே மிக சிறப்பான மழையை 10 முதல் 15 நாட்களுக்கு கொடுக்க போகிறது. அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. தென் கடலோர மாவட்டமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, அதேபோல் டெல்டா கடலோர மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள் நல்ல மிக கனமழை உள்ளது.
ஏன் கடலோர மாவட்டம் என்று சொல்கிறேன் என்று கேட்டோம் என்றால், கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை பொதுவாக மே மாதத்தில் மழை என்பது அரிது. ஒரு சில இடங்கள் இருக்கும். பொதுவாக கடலோர மாவட்டங்களில் மே மாதம் மழைக்காலம் என்பது கிடையாது. ஓரிரு இடங்களில் வெப்பத்தால் ஓரிரு இடங்களில் மழை என்பது இருக்கும். ஆனால் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மே மாதம் வெப்பச்சலன மழை பெய்யக்கூடிய பகுதி. ஆண்டாண்டு காலமாக உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மே மாதம் மழை பெய்யக்கூடிய பகுதி. அதனால தான் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உள்ளது என்றால் உள் மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மிக அதிகமான மழை உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உள் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. எனவே குமரி கடல் அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகிறது என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இந்திய பெருங்கடல் தான் மிக அதிகமான வெப்பநிலையை தற்போது வைத்துள்ளது. 32 டிகிரி செல்சியஸ் பரவலாகவே வங்கக்கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல்னு குமரி கடல் என்று பரவலாகவே உள்ளது 32 டிகிரி செல்சியஸ். எனவே இதெல்லாம் மிக அதிகமான மழைக்கு சாதகம். புரிந்து கொள்ளுங்களேன். 32 டிகிரி செல்சியஸ் எம்ஜிஓட வரப்போகிறது. நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு மே மாதம் நடுப்பகுதியில், அதாவது மே மாதம் 14, 15, 16 இந்த தேதியில் நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு எம்ஜிஓவின் வருகை என்பதும் இருக்கப் போகிறது. எனவே எம்ஜிஓ, அதிகமான கடல் வெப்பநிலை, காற்று சுழற்சி இதை இணைத்து எப்படிப்பட்ட ஒரு மழை உள்ளதுன்னு நீங்களே பொறுத்து கொள்ளுங்கள். மிக அதிகமான மழையை தமிழகம் ஒரு வரலாறு காணாத மே மாத மழையை சந்தித்தால் கூட ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. அந்த அளவிற்கு மழை உள்ளது. தயவு செய்து இத்தனை நாட்கள் மழை பெய்யாத பகுதியில் இத்தனை நாட்கள் பொறுத்திருந்தவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுத்திருங்கள். மழை பெய்த பகுதியில் திரும்ப திரும்ப பெய்து கொண்டே இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. மழை பெய்யாத பகுதியில் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் பெய்யவில்லையா ஒன்றும் தேவையில்லை. 2 நாட்களுக்கு பிறகு காற்று சுழற்சி உருவான பிறகு இதற்கு முன்னர் பெய்ய உள்ள மழையும் சேர்த்து வைத்து பெய்யும். அந்த அளவிற்கு மிக சிறப்பான மழை என்பது உள்ளது. உறுதியாக நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் திருப்தி அடையக்கூடிய மழை என்பது நல்ல ஒரு மழை என்பது உள்ளது. தொடர்ந்து நேரில் இணைந்திருங்கள். வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக அருமையான மழை உள்ளது. மீண்டும் மீண்டும் அதான் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிக அருமையான உங்களுக்கு பிடித்தமான வீடியோக்கள் நிச்சயமாக நிறைய வரும். வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்கள் பெறுவதற்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் இன்னான நம்முடைய தமிழகத்தில் மிக அதிகமான மழையை தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்ய போகிறது. தென்மேற்கு பருவமழை மிக மிக அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை மிக அதிகமாக இருக்க போகிறது இந்தாண்டு. எனவே இந்தாண்டு தென்னிந்தியாவை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும், பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையாக இருக்கட்டும், அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. மிக அதிகமான எக்ஸஸான மழை என்பது உள்ளது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை கேரளா, கர்நாடகா, தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மகாராஷ்டிரா, மும்பை, கோவா, அதே நேரத்தில் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக அதிகமான மழை என்பது காத்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வரலாறு காணாத தென்மேற்கு பருவமழை சில இடங்களில் பெய்தால் கூட ஆச்சரியம் என்பது கிடையாது. எனவே புரிந்து கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மே மாதம் இறுதி, ஜூன் முதல் வாரத்தில் துல்லியமான எப்பவும் தொடங்கக்கூடிய தேதியில் தொடங்கி மிக சிறப்பான மழையை கொடுக்கப் போகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை என்பது மிக அருமையான மழை என்பது தென்மேற்கு பருவமழை காலத்தில் இந்த ஆண்டு இயல்பை விட மிக மிக அதிக மழையை வெப்பச்சலன மழையை தமிழகம் பெற்றிருக்கும். அதிலும் எந்தவித மாற்று கருத்துக்கும் கிடையாது. அதைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை மிக அருமையான வடகிழக்கு பருவமழை வரவுள்ளது. எனவே இனி வரக்கூடிய மழைக்காலங்களில் மழை அதிகமாகத்தான் இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இணைந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் கிளிக் பண்ணி அடுத்தடுத்த அறிக்கையில் தொடர்ந்து கேட்டு வாருங்கள். அப்டேட்ஸ்